வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவர் ஆண்டவரே. நீர் வாக்கு மாறாதவர், நீர் ஒருவரே வாக்கு மாறாதவர் ஆண்டவரே. வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். காலங்கள் மாறிடலாம் ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறிடலாம் ஆண்டவரே, மனிதர்கள் கூட மாறிடலாம். நீர் ஒருவர் மாத்திரம் மாறாத ஆண்டவர் ஆண்டவரே. ஒவ்வொரு பொழுதிலும் நீர் ஒருவரே மாறாதவர் ஆண்டவரே. மனிதர்கள் மாறலாம், நீர் என்று மாறாதவர். வாக்குரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். வாக்கு கொடுத்த ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? கைகளை உயர்த்தி பாடுவோம். பொய் சொல்ல மாட்டீர் ஆண்டவரே. நீ மனிதரை போல அல்ல ஆண்டவரே. நீ பொய் சொல்ல மாட்டாண்டவரே. ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சத்தியத்தை கூறுகிறவர் ஆண்டவரே. நீ ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே. நீர் என்றும் மாறாதவர் ஆண்டவரே. சொன்னால் சொன்னதை செய்து முடிப்பவர் ஆண்டவரே. என்ன காலங்கள் மாறினாலும் நீ சொன்னதை செய்து முடிப்பவர் ஆண்டவரே. பாடுவோம். நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீர் என்று மாறாதவர். காலங்கள் மாறலாம் ஆண்டவரே. மனுஷங்க எல்லாரும் மாறிடலாம். நீர் ஒருவர் மாத்திரம் மாறாத ஆண்டவர் ஆண்டவரே. நீ சொன்ன வார்த்தையை செய்கிறவர் ஆண்டவரே. நீ பொய் சொல்லாத ஆண்டவர் ஆண்டவரே. நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். உரைத்தவரே, நீர் உண்மையுள்ளவரே, நீர் வாக்கு மாறாதவர், நீர் வாக்கு மாறாதவர். ஆண்டவர் பொய் சொல்கிற ஆண்டவர் இல்லை இல்லையா? எவ்வளோ வாக்குத்தத்தங்கள் நம்ம வாசிக்கிறோம், அதன்படி நம்ம வாழ்க்கையில எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு வருது இல்லை? எவ்வளோ அற்புதமான ஆண்டவர், வாக்குரைத்த ஆண்டவர், அவர் உண்மையுள்ளவர்னு நம்ம எல்லாரும் நம்புறோம். அதன்படி நம்ம எப்பவுமே அவர் வாக்களித்து பொய் சொல்லாத மனிதனை போல நம்ம சுற்றி இருக்கிற எல்லாரும் பொய் சொல்லலாம். நம்ம சுற்றி இருக்கிற சொந்தங்களாகட்டும், நண்பர்களாகட்டும், யார் மாறினாலும் அவர் ஒருத்தரை மாறாத தேவன் ஆண்டவரே. நீர் ஒருத்தரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள் ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க எங்களோட லைஃப்பை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாக்கு கொடுத்தீங்க, அதை முடித்தீங்க ஆண்டவரே. உங்களை மாத்திரம் நாங்கள் நம்புறோம் ஆண்டவரே. நீங்க சொன்னதை செய்து முடிப்பவர் ஆண்டவரே.
காலங்கள் ஆனாலும் எந்த நேரங்கள் ஆனாலும் நீர் சொன்னதை முடிப்பவர் ஆண்டவரே. இன்னொரு முறை பாடுவோமா? வாக்குரைத்தவரே, மாலை வேலையிலும் இந்த இரவு வேலையிலும் இந்த ஒரு நாள் முழுக்க நீங்க எங்களை பொறுப்பெடுத்து கொண்டீங்க. இதே போல இந்த சந்தோஷத்தையும் இந்த அற்புதமான இந்த காலை இந்த ஒரு நாளை போல இந்த புத்தாண்டை போல இந்த ஆண்டை போல ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு இங்க யாருக்கும் இல்லாதபடிக்கு நீங்க பாருங்க ஏசப்பா. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளவோ பெட்டரா இருந்துச்சு. ஆண்டவர் என்னோட லைஃப்பை பொறுப்பெடுத்து கொண்டாரு, எல்லாத்தையுமே பாதுகாத்து கொண்டாரு. போன வருஷத்தோட இந்த வருஷம் நான் எந்த கஷ்டங்களையுமே அவ்வளவா பார்க்கல. எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். என் முழு லைஃபையே ஒப்பு கொடுத்தேன். நான் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாத்தையுமே அவரோட வல்லமையோடு நான் ஜெயிச்சு வந்தேன்னு சொல்லணும். ஆண்டவரே, எங்களை சுற்றி இருக்கிற மனுஷங்களா இருக்கட்டும், எங்கள் ஆலயத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இங்கே இந்த இரவு வேலையில் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி இங்கே வந்திருக்க மனிதர்களாக இருக்கட்டும், எல்லாரையும் நீங்கள் தனித்தனியாக பேராய் நீங்கள் தொடுங்க ஏசப்பா. நீங்கள் இங்கே வாங்க, நீங்கள் எங்களோட ஃபுல் ப்ரோக்ராம்லேயும் எங்கள் கூட இருந்து எங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு விஷயத்துக்காக நன்றி ஏசப்பா. நாங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் துணை நிற்கிறீங்க ஆண்டவரே. எங்கள் எல்லாரையும் தொடுங்க ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் உமக்காக இந்த நேரங்களை ஒதுக்கி இந்த நேரத்தில் இங்கே நிற்கிறதுக்கும், உம்முடைய வார்த்தையை சொல்கிறதுக்கும், உம்முடைய வார்த்தையை யூஸ் பண்ணுறதுக்கும், பேசுறதுக்கும், அடுத்தவங்களுக்கு போதிக்கிறதுக்கும் எங்களுக்கு கிருபை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இவ்வளோ நாள் நாங்கள் பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஆண்டவரே. இதுக்கப்புறமும் எங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை நாங்கள் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் கிருபை பாராட்டுங்க. இன்னும் எங்கள் ஆலயத்தில் இருக்கிற யூனிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுங்க ஏசப்பா. எல்லாரும் ஒன்று கூடி இந்த ஆலயத்தில் இருக்கிற எழுப்புதல் ஆசீர்வாதத்தை போல எதுவும் இல்லைன்னு சொல்கிறபடிக்கு ஆளாக்குங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் நீங்கள் பொறுப்பெடுத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் கேட்குற நல்ல பிதாவே.